மழையை பொறுத்தவரை அடுத்த 7 தினங்களுக்கான எச்சரிக்கை 19ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும், அதாவது அடுத்த 6 தினங்களுக்கு தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும். 25ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு 19லிருந்து 22 அக்டோபர் வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்த 3 நாட்கள், அதாவது 23லிருந்து 25 அக்டோபர் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது மாவட்ட வாரியா இன்றைக்கு இந்த அடுத்த 24 மணி நேரத்திலே எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பிக்சர் இது. 11 மாவட்டங்களுக்கு நம்ம கனமழை எச்சரிக்கை இன்றைக்கு தந்திருக்கிறோம். பொதுவாக 20லேருந்து அந்த 24 வரை வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. 23ஆம் தேதி, அதாவது இன்றிலிருந்து 5ஆம் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வட கடலோர மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட், வெள்ளூருக்கு ஒரு மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்கோம். இது அந்த லோ ப்ரெஷர் ஏரியா ஃபார்ம் ஆகிறத பொறுத்து கொஞ்சம் மாற்றம் இருக்கும். அடுத்து வரும் நாட்களில் நம்ம அப்டேட் தருவோம். அப்புறம் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. முதலில் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் 21ஆம் தேதி காலைக்குள் கரைக்கு திரும்ப வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அது முதலாவது வேண்டுகோள். அடுத்த 5 நாட்களுக்கு 19லிருந்து 23ஆம் தேதி அக்டோபர் எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னா, தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகள், தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், அப்புறம் அரபிக்கடல்ல கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகள், தெற்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகள். இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். எதனால அப்படின்னா, சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் வாய்ப்பு உள்ளது. இந்த வரைபடம் எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்ற ஒரு பிக்டோரியல் கிராபிக்ஸ், மீனவர்களுக்கான எச்சரிக்கை. சென்னையை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 27லிருந்து 28 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. ஒரே நேரத்தில் அரபிக்கடல், வங்காள விரிகுடா 24 மணி நேரத்தில் அரபிக்கடலையும் வங்காள விரிகுடா 48 மணி நேரத்திலையும் வருது. ஸோ தாழ்வு மண்டலத்தினால எந்த அளவுக்கு கனமழை இருக்கும், இல்லை சைக்ளோனா மாறதுக்கு வாய்ப்பு? இப்போதைக்கு நம்ம அரபிக்கடல் டிப்ரெஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வங்கக்கடல்ல இருக்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே 21ஆம் தேதி தான் உருவாவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதற்கு அப்புறம் டிப்ரெஷன், காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இப்போதைக்கு க்ளோஸ்லி மானிட்டரிங் த சிஸ்டம். ஸோ நம்ம அலர்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். மழை சொன்ன மாதிரி என்ன ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்கோமோ அது. தேனி அந்த ரிப்போர்ட்ல இருக்கும் பாருங்க. என்கிட்ட இப்ப அந்த தரவு இல்லை, பட் அந்த ரிப்போர்ட்ல இருக்கு.
பார்த்து உங்களுக்கு சொல்றேன். தேனி பொள்ளாச்சி ஏரியாலாம் பயங்கர மழை. அந்த டெய்லி வெதர் ரிப்போர்ட்ல இருக்கு. நான் இங்க வெறும் கனமழை மிக கனமழை மட்டும் இத ஸ்லைட்ஸ்க்காக எடுத்துட்டு வந்தேன். இன்றைய தேதியின் அறிவிப்புப்படி அரபிக்கடல்ல உள்ளது டிப்ரெஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல்ல வங்கக்கடல்ல இருக்கிற சிஸ்டம் வந்து லோ பிரஷரா மாறணும். அதற்கப்புறம் சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படின்றதுனால அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். 21ஆம் தேதியிலிருந்து 48 மணி நேர காலகட்டத்திலே அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் வாய்ப்பு பலமாகவே உள்ளது. அடுத்தது புயல். அது ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி நமக்கு நல்ல ஒரு பிக்சர் கிளியரா தெரிய வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.